ஹாய், இந்த சேனலில் நம்ம என்ன மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான வீடியோஸ், அப்புறம் வந்து ஃபினான்ஸ் சம்மந்தமான வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லார்ஜ் கேப், மிட் கேப், அப்புறம் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்ன. ஸோ அப்போ வந்து ஷேர் மார்க்கெட்லேருந்து குறிப்பிட்ட டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்து அந்த டேர்ம்ஸ் வந்து இந்த ஒவ்வொரு கேப்ஸ் கூடயும் கம்பேர் பண்ணி அந்த கேப்ஸ் அந்த கேப் ஸ்டாக்ஸ் ஓட ஒரு கீ டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து இந்த 3 ஸ்டாக்ஸ்லேயும் வந்து இந்த 3 ஸ்டாக்ஸ் வச்சுருக்க கம்பெனிஸ் ஸோ வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை மாடரேட்டான பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடிக்கடி கேட்குற ஒரு ஷேர் மார்க்கெட் டேர்ம்ஸில் வந்து அடிக்கடி கேட்குற வந்து ஒரு வார்த்தைகள் எதுவாக இருக்குன்னா அந்த 3 வார்த்தைகளாக இருக்கும். லார்ஜ் கேப், மிட் கேப், அப்புறம் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு டேர்ம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்னென்னா ஒரு கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ வந்து சொல்ல வர்றது தான் இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ நிறுவனமாக எப்படி சொல்லலாம்னா அந்த கம்பெனியோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸோட மார்க்கெட் வேல்யூ, அதாவது சந்தை மதிப்பு சொல்ல வர்றது தான் இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ எப்படி இதை கால்குலேட் பண்ணுறாங்க? ஸோ ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ ஷேர்ஸ் இருக்குங்களா, கிட்டத்தட்ட 1 lakh, 2 lakh, 10 lakh, 100 lakh ஷேர்ஸ் வரைக்கும் இருக்கும். அந்த ஷேர்ஸையும் இப்போது கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க அந்த கம்பெனியோட மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது நீங்கள் NSE, BSEயில் ட்ரேட் ஆகிட்டுருங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் எடுக்கிறீங்க, 100 rupees, 150, 200 ஷேர் ட்ரேட் ஆகிட்டுருங்களே, அந்த ப்ரைஸையும் இந்த ஷேர்ஸையும் இத்தனை லேக் ஷேர்ஸையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது வரக்கூடிய அந்த டிஜிட் தான் அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ABC கம்பெனி அதை எடுத்துக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 10 lakh ஷேர்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அந்த ABC கம்பெனியோட கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோனா 100 rupees ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த கம்பெனியோட மதிப்பு எவ்வளோ, அதாவது மார்க்கெட் கேப் எவ்வளோ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அந்த 10 lakh into 100 rupees அப்படின்னு பார்க்கும். 100 பார்த்தீங்கன்னா 1 crore வருது. ஸோ rupees 1 crore. ஸோ அந்த ABC கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோனா, அந்த மதிப்பு எவ்வளோனா 1 crore. ஸோ இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட அப்படி அதோட மதிப்பை கால்குலேட் பண்ணி தான் ஒவ்வொரு அந்த ஸ்டாக்ஸையும் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பொறுத்து தான் வந்துட்டு இது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், ஸோ இந்த மதிப்பு பொறுத்து தான் இது மீடியம் கேப், அப்புறம் வந்து ஸ்மால் கேப் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஸோ செபியோட ரெகுலேஷன்ஸ் 2017 ரெகுலேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் படி ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வச்சுருக்க கம்பெனிஸ் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ்லேருந்து 100th பிளேஸில் இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான். அந்த கம்பெனிஸ் வச்சுருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் NSE, BSE எடுத்துன்னு சொல்லி அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ்லேருந்து 100th பிளேஸில் இருக்க எல்லா கம்பெனியுமே லார்ஜ் கேப் கம்பெனிஸ். அந்த கம்பெனிஸ் வச்ச ஸ்டாக்ஸ் எல்லாமே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான். ஸோ அப்புறம் வந்து 101லேருந்து 250 வரைக்கும் இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே மீடியம் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 251லேருந்து இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், அப்புறம் ஸ்மால் கேப் சொல்லி ஒரு வகைப்படுத்துகிறாங்க. இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் படி செபி வந்து வகைப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸோட மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த லார்ஜ் கேப், மிட் கேப், அப்புறம் வந்துட்டு அந்த ஸ்மால் கேப்போட மீனிங் என்ன சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த 3 ஸ்டாக்ஸோட ஒரு கீ டிஃப்ரென்ஸ், இந்த 3 ஸ்டாக்ஸ் வச்சுருக்க கம்பெனிஸோட கீ டிஃப்ரென்ஸ்னால பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி வைஸ். ஸோ கம்பெனி வைஸ் பார்க்கும்போது இந்த லார்ஜ் கேப் கம்பெனி வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனி, ஸோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு கம்பெனி. அப்புறம் வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹிஸ்ட்ரி ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா கூட ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனினாலே இந்த ட்ராக் ரெக்கார்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் நீங்கள் ரெக்கார்டு பார்த்துக்கலாம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கம்பெனி. அதுதான் வந்து அந்த கம்பெனிஸ் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிட் கேப் அப்படின்னா ஒரு மாடரேட்டாக இருக்கும். அதில் வந்து ரொம்ப லார்ஜ் கேப் வரைக்கும் ரொம்ப வளர்ச்சி இல்லாட்டினாலுமே பட் ஸ்மால் கேப்போட கொஞ்சம் மாடரேட்டான வளர்ச்சி இருக்க தான் வந்து மிட் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் கேப் அப்படின்னா ஸோ வந்து அப்படி தான் ஸ்டார்ட் அப் கம்பெனி. அப்போ ஸ்டார்ட்-அப்பாக வந்து ஒரு 2 years 3 years 5 years இருக்கும்ல. ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் வந்துட்டு அந்த கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மால் கேப் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பொறுத்து தான் அந்த 3 ஸ்டாக்கையும் வகைப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த விதத்தில் ஒரு கம்பெனியோட மதிப்பு வந்து 20,000 crore ஆர் அபவ் அப்படி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அப்படி சொல்கிறாங்க.
அப்போ மிட் கேப் எடுத்துட்டிங்கன்னா 5,000 20,000 வரைக்கும் 20,000 crore வரைக்கும் இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே மிட் கேப் கம்பெனிஸ். அந்த கம்பெனிஸ் வச்சு ஸ்டாக்ஸ் வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிலோ 5,000 crore எல்லாமே வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து லிக்யூரிட்டினா எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு ஸ்டாக்கையும் உடனே கேஷாக மாற்றுற தன்மை அதுக்கு இருந்துச்சுன்னா அதை தான் வந்து லிக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வரைக்கும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன் அதிகமாக இருக்குன்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்குது, வெல் எஸ்டாப்ளிஷ்ட், அப்புறம் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்னால வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும், விற்கிறவங்க வாங்குறவங்க ரொம்ப அதிகமாக இருக்கனால அந்த இதுக்கு வந்து லிக்யூரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் மிட் கேப் எடுத்துட்டீங்க அப்படின்னா மாடரேட்டாக இருக்கும். ஸ்மால் கேப் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக, ரொம்ப கம்மியாக. இந்த 2 ஸ்டாக் லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஏன்னா வந்து புது கம்பெனி மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் பேரும் பெருசாக இருக்கனால ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கனால வால்யூம் கம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து லிக்யூரிட்டியும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ வால்டிலிட்டி, நிலையற்ற தன்மை அப்படி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வால்டிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஸோ வந்து அவங்க பிளானிங் தெரியும், இந்த சிச்சுவேஷன் எப்படி ரியாக்ட் பண்ண சொல்லி அவங்க பிளானிங் தெரியும், என்ன பண்ணால் இந்த வியூகங்களும் அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால. ஸோ என்ன தான் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்னாலும் மற்ற ஸ்டாக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து வால்டிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ மிட் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். லார்ஜ் கேப் அளவுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியாட்டினாலுமே கொஞ்சம் வந்து ஸ்மால் கேப் அளவுக்கு கீழே டவுனாக போக மாட்டாங்க. அதில் வந்து மாடரேட்டான வால்டிலிட்டி இருக்கும். ஸோ ஸ்மால் கேப் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வால்டிலிட்டி அதிகமாகவே, நிலையற்றத்தன்மை வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அது புது கம்பெனி, கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யறதுனால வால்டிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ ரிஸ்க் எப்படி இருக்கும்? ஸோ நீங்கள் லிக்விடிட்டி வால்டிலிட்டி பார்க்கும்போது இந்த ரிஸ்க் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரிஸ்க் எப்படி இருக்குன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் வந்து ரிஸ்க் கம்மி தான். ஸோ அந்த ஸ்டேபிள் க்ரோத் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ரெவன்யூஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கனால நீங்கள் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் பலன் இருக்கனால ஸோ வந்து ரிஸ்க் அதனால் கம்மி. ஸோ வந்து மிட் கேப் எடுத்திங்கன்னா ஒரு மாடரேட் ரிஸ்க் இருக்கும். ஸோ ஸ்மால் கேப் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக மற்ற 2 ஸ்டாக் கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் வந்து ரொம்பவே ஜாஸ்தி தான். ஸோ க்ரோத் பொட்டன்ஷியல் எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் கிராஜுவல் க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால கிராஜுவல் க்ரோத் இருக்கனால ஓகே நீங்கள் நம்பி போடலாம். ஸோ மாட்ரேட் நீங்கள் வந்து மிட் கேப் எடுத்தீங்கன்னா இதை விட கண்டிப்பாகவே க்ரோத் அதிகமான ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். பட் வந்து க்ரோத் வந்து மிட் கேப் வந்து லார்ஜ் கேப்போட கொஞ்சம் அது ஈக்குவலாகவே இருக்கும், இல்லை கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். நீங்கள் ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரோத் பொட்டன்ஷியல் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து புது கம்பெனி நீங்கள் வந்து புதுசாக இனோவேட்டிவ் அவங்க கொண்டு வராங்க, மக்கள் பார்வைக்கு அது பட்டுருச்சு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா அவங்க சடனாகவே நல்ல ஒரு க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கும். ஏன்னா வந்துட்டு கரெக்டான வழியில் போகிறாங்க அப்படின்னா சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி மக்கள் பார்வையில் கரெக்டாகவே பட்டுரும். ஸோ பட்டுச்சு அப்படின்னா அதை மக்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து க்ரோத் பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸோ 2 கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் கேப்பில் தான் க்ரோத் பொட்டன்ஷியல் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து கீ டிஃப்ரென்ஸ். ஸோ குறிப்பிட்ட டேர்ம்ஸ் நம்ம எடுத்துட்டோம். ஸோ அதை பார்க்கும்போது இதுதான் கீ டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நான் நம்புகிறேன். இந்த 3 ஸ்டாக்லையும் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை, நான் நார்மலாகவே வந்து கிராஜுவலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு குறிப்பிட்ட ரெவன்யூ வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நம்பி போடலாம். அந்த இடத்துல ஏன்னா வந்து ரிஸ்க் கம்மி, ஏற்கனவே பார்த்த மாதிரி வெல் எஸ்டாப்ளிஷ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனினால ஸோ வந்து ஸ்டேபிள் க்ரோத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னால ஸோ ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து ரொம்ப வந்து நாலேஜும் இல்லை, பட் வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு நீங்கள் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸோட அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் மிட் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா இருக்குது, ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னா 90 ரூபா இல்லை 100 ரூபாவே வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் போடலாம். இப்போ மிட் கேப் இல்லை எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு ரெவன்யூ வேணும் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா மிட் கேப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா இருக்குன்னா ஒரு 60 ருபீஸ் லார்ஜ் கேப்பில் போடுங்க, ஒரு 40 ருபீஸ் வந்து மிட் கேப்பில் போடுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஒரு மாடரேட்டான எனக்கு வந்து ஒரு க்ரோத் வேணும் அப்படின்னா நீங்கள் மிட் கேப்பில் போடலாம். ஸோ மிட் கேப்பில் போனால் ஒரு 60 ரூபா இதில் போடுங்க, ஒரு 40 ரூபா இதில் போடுங்க. பட் வந்து நீங்கள் ஸ்மால் கேப்பில் எனக்கு வந்து ஒரு அக்ரெசிவாக நல்ல ஒரு லாபம் பார்க்கணும், இந்த ரிஸ்க் இருந்தால் பிரச்சனை இல்லை, நாலேஜ் இருக்குது பிரச்சனை இல்லை, நான் ரிஸ்க் இருந்தாலும் நான் அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் பண்ணிப்பேன், ஸோ நாலேஜ் மூலமாக நான் வந்து அதை வந்து மேட்ச் பண்ணிப்பேன், ஸோ வந்து நான் ரிஸ்க் எடுக்க தயார் தான் அப்படின்னு மைண்ட் செட்டில் அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்மால் கேப்பில் தைரியமாக நீங்கள் இறங்கலாம். ஓகேவா? ஸோ வந்து பொதுவாகவே எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஷேர் மார்க்கெட் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் இல்லை எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே அதோட புரிதல் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா எல்லாமே ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்க, ஸோ அந்த ஏரியாவில் ஒரு டீ கடை வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே டீ வியாபாரம் ஆகணும். இப்போ
பக்கத்துலேயே ஒரு 100 டீ கடை இருக்குது, அது பக்கத்தில் டீ கடை 100 டீ கடை இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வியாபாரம் ஆகுங்க. ஸோ அந்த ஒரு புரிதல் இருந்தாலே போதும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்டாக்குமே ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த கம்பெனி வந்து ஒரு ஹெவி அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் கிட்டத்தட்ட 100 crore கிட்ட 100 lakh கிட்ட ஒரு ஷேர்ஸ் வச்சுருக்கு, ஒரு ஹெவி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனினால அப்படி ஒரு ஸ்டாக் இருந்துச்சு, அந்த ஸ்டாக் வச்சுருக்க கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ரிஸ்க் கம்மியாக இருக்கனால நம்பி போடலாம். அதுதான் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்டாக்ஸ் இருந்தாலும் சரி, அது மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ லார்ஜ் கேப்போ இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நீங்களோ இல்லை நானோ குறிப்பிட்ட நாலேஜ் வந்து நம்ம கெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான், எல்லாமே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ என்னோட ஐடியா இது. ஸோ பட் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, லார்ஜ் கேப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வந்து நம்பி போடலாம். ஏன்னா வந்து ஸ்டேபிள் க்ரோத் இருக்கனால ஸோ நம்பி போடலாம். உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட வருமானமும் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும், ப்ளஸ் ரிஸ்க்கும் ரொம்ப கம்மினால ஸோ பெஸ்ட்டு சேஃபர் சைட் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. ஸ்டாக்ஸில் வந்து நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது, நீங்கள் பொதுவாகவே என்எஸ்சி இப்போ வந்து நான் வந்து இது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், அப்புறம் வந்து இது மிட் கேப் ஸ்டாக்ஸ், அப்புறம் வந்து ஸ்மால் கேப் சொல்லி எப்படி பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நார்மலாகவே ஒரு மணி கண்ட்ரோல் வெப்சைட்டோ ஏதோ ஷேர் மார்க்கெட் வெப்சைட் நீங்கள் போனீங்கன்னாவே அதிலேயே வந்து கேட்டகரைஸ் பண்ணி அவங்க வச்சுட்டாங்க. இப்போ நிஃப்டி லார்ஜ் கேப் ஸ்டாக்ல தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிஃப்டி 50, ஸோ அதில் 50 கம்பெனிஸ் இருக்குல்ல, ஸோ 50 கம்பெனிஸ் எல்லாமே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான். அப்போ சென்செக்ஸில் 30 கம்பெனி இருக்குது, ஸோ 30மே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், அந்த கம்பெனி வச்சுருக்க எல்லாமே வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான். அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி 100, நிஃப்டி 200, நிஃப்டி மிட் கேப், நிஃப்டி ஸ்மால் கேப், ஸோ இப்படியே கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் பிஎஸ்சி எடுத்துட்டாலும் சரி, பிஎஸ்சி 100, பிஎஸ்சி 200, பிஎஸ்சி ஸ்மால் கேப், பிஎஸ்சி பிட் கேப், ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சரி, நீங்கள் அதில் கிளிக் பண்ணாலே அதில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது உங்களுக்கே தெரிய வரும். இந்த வீடியோவில் நம்ம லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் அப்புறம் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் வந்து அதோட கீ டிஃப்ரென்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நான் பார்த்தோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.